சுதாகுங்கரா இயக்கத்துல SK25 உருவாகிட்டு இருக்கு. ஆமா, சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படத்தை சுதாகுங்கரா தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஜெயம் ரவி வில்லனா நடிக்க இருக்காரு. நடிகர் அதர்வா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சுதாகுங்கரா இயக்கத்துல சூர்யாவுடைய நடிப்புல உருவாகி இருந்த திரைப்படம் டிராப் அவுட் ஆகி சூர்யாவுக்கு பதிலாக அந்த திரைப்படத்துல இப்ப சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு இப்ப அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா மார்க்கெட் வேற லெவல்ல இருக்கு. அதனாலேயே அடுத்தடுத்து அவருடைய நடிப்புல உருவாகக்கூடிய திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு. AR முருகதாஸுடைய டைரக்ஷன்ல தன்னுடைய 23வது திரைப்படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு அவருடைய 25வது திரைப்படத்தை யார் இயக்குவா அப்படின்ற கேள்விக்கு பதிலா தான் சுதாகுங்கரா உள்ள வந்தாங்க. ஓகே, இப்போ இந்த படம் படப்பிடிப்பு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ சிவகார்த்திகேயனோட பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்றத கோலிவுட்ல இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு. அதை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, படத்துக்கு பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்க இருக்காங்களாமா. பராசக்தி திரைப்படத்தை பத்தி திரையுலகத்தில் தெரியாதவங்களே இருக்க முடியாது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கதை மற்றும் வசனத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்புல முதல் முறையா வெளியான ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கல்ட் கிளாசிக் மூவி தான் பராசக்தி. அந்த பெயர் தான் இப்ப அனுமதியோட இங்க சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படமான சுதாகுங்கரா இயக்கத்தில் உருவாகக்கூடிய அந்த திரைப்படத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல் படத்துடைய டைட்டிலை எடுத்து இப்ப சிவகார்த்திகேயனுடைய 25வது படத்துக்கு டைட்டிலா வச்சிருக்கிறது அவருடைய ரெஃபரன்ஸ் படத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல, இந்த படத்துக்கும் அந்த பேர் ரொம்பவே பொருத்தமா இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்களாமா. சிவகார்த்திகேயன் மற்றும் படக்குழுவினர் மொத்த பேரும் இந்த படத்தினுடைய டைட்டில் கிடைச்சதுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய சீக்கிரமாவே அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.